சிபிஎம் 5இல் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற போறாங்க? கள நிலவரம் என்ன சொல்லுது? எதற்காக இந்த 5 தொகுதிகளில் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க? களத்தில் இவருக்கு எதிராக யார் களமாட போறாங்க? களத்தில் இருக்கக்கூடிய சூழல் இவருக்கு எந்த வகையில் சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்க போகுது? எத்தனை தொகுதிகள் கடினமாக இருக்க போகுது? எத்தனை தொகுதிகள் இழுபறியாக இருக்க போகுது? எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதிகளாக இருக்குது? முழு கள நிலவரத்தை பேசலாம் வாங்க. வணக்க மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிபிஎம் ஒரு 6 தொகுதியில் போட்டி போட்டிருந்தாங்க. இந்த முறை 5 தொகுதிகளில் களம் காண்றாங்க. என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்மநாபபுரம், கீழ்வேலூர் தனித்தொகுதி, கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி, பழனி தொகுதி, திருவொற்றியூர் தொகுதி அப்படிங்கிற 5 தொகுதிகளில் களம் காண்றாங்க. முதல்ல பத்மநாபபுரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இது திருவட்டாறு அப்படிங்கிறது சிபிஎம்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்துச்சு. 2007 தொகுதி மறுவரை அப்படின்னு செய்யப்படுது. அது திருவட்டாரோட பெரும் பகுதி பத்மநாபபுரத்தோடு சேருது. ஆனால் 2007க்கு அப்புறம் சிபிஎம்மால் அந்த தொகுதியில் போட்டி போடவே வாய்ப்பு கிடைக்காமலேயே இருந்திருக்குது. இப்போ களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அம்சமாக மாறி இருக்குது. சிபிஎம்மின் சார்பில் செல்வசுவாமி அப்படிங்கிறவர் களத்தில் இருக்கிறாரு. பாஜக தான் இந்த இடத்துல எதிர்த்து களம் காண்றாங்க. ரமேஷ் அப்படிங்கிறவர் களத்தில் இருக்கிறாரு. நாத்தாக்காவின் சார்பில் சீலன் அப்படிங்கிறவரும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவரும் களத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் 2 முனை போட்டி அப்படிங்கிறதா இருக்குது. செல்வசுவாமி இந்த இடத்துல சிபிஎம் சார்பாக களத்தில் இறங்குவது இவர் ஒரு புதுமுகமாக பார்க்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிடாதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு ரமேஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி 3 முறை குளச்சல் தொகுதியில் போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. மீண்டும் 4வது முறையாக இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சி நிறுத்தப்பட்டிருக்கிறார். சிறுபான்மையின் வாக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது இது பாஜகவிற்கு நெகட்டிவாக அமையுது. இது மொத்தமாக இது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்க்கு தான் இந்த சிறுபான்மையின் வாக்கு சேரப்போகுது அப்படின்னும் வரக்கூடிய தகவல்கள் சொன்ன வண்ணம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவாக்காவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மைனஸை பாஜக வேட்பாளருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் கடத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ அப்படிங்கிறது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியாக பத்மநாபபுரம் இருந்தாலும் தாவேக்காவும் நாத்தாக்காவும் சேர்ந்து வாக்குகளை பிரித்தாலும் கூட பத்மநாபபுரத்தில் சிபிஎம்முடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொன்ன வண்ணம் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது கீழ்வேலூர் தனி தொகுதியை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக சிபிஎம்ஐ சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. ஸ்ட்ராங் ஹோல்டு சிபிஎம்க்கு இந்த தொகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இந்த முறை சிபிஎம்மின் சார்பில் லதா களத்தில் இருக்கிறாங்க. பாமகவை சேர்ந்த வடிவேல் ராவணன் அப்படிங்கிறவரும், தாவேக்காவில் செந்தில் பாண்டியன், நாத்தாக்காவில் கார்த்திகா ஆகியோர் கடத்தில் இருக்கிறாங்க. இந்த வடிவேல் ராவணன் அப்படிங்கிறத போன முறை இந்த தொகுதியில் போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார். இருந்தாலும் கூட அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த தொகுதி பக்கமே தலை காட்டவில்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. லதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வது, பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குரல் கொடுப்பது அப்படின்னு தொகுதிக்குள்ள நல்ல முகம் அறிந்த வேட்பாளராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் சிபிஎம்முக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுது. பாமக வேட்பாளர் வெறியூரை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவர் மீது இருப்பதும் லதா அவர்களுக்கு சாதகமாக மாறுது. அதையும் தாண்டி டிவிக்கு பிறக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் அது வடிவேல் ராகவன் அவர்களுக்கு செல்லக்கூடிய வாக்குகளாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவுமே சிபிஎம் கூட்டணிக்கு சாதகமாக மாறுது. கார்த்திகாவும் மக்களிடம் கொண்டு போய் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், திமுக கூட்டணி மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வடித்து பம்பரமாக சுழர்ந்து பிரச்சாரம் செஞ்சாலும் கூட மக்களிடம் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதும், இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறதும் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவ்வளவுக்கு வலுவானதாக இல்லை. அது அவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்ட்டு மக்களோட ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் லதா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கீழ்வேலூர் தொகுதியில் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி பழனி தொகுதி. இதில் சிபிஎம்மின் சார்பில் பாண்டியவர்கள், அதிமுகவின் சார்பில் ரவி மனோகரன், தாவேக்காவின் சார்பில் பிரவீன்குமார், நாத்தாக்காவின் சார்பில் முருகேஸ்வரி போட்டியிடுறாங்க. பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐபி செந்தில்குமார் தொடர்ந்து வெற்றி பெற்றக்கூடிய தொகுதி. அவர் திண்டுக்கலுக்கு மாறினார் அப்படிங்கிறனால இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த வேணுகோபால் என்பவருக்கு சீட் மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் தொடர்ந்து போட்டுருக்க ட்விட்டு, முதுகில் குத்திட்டாங்க, அது போன்ற பேச்சுகள் அப்படிங்கிறதுலாம் அந்த கூட்டணி வச்சு வேட்பாளருக்கே கொஞ்சம் நெருடலை கொடுத்துருக்குதாக தான் தளத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக வாக்கு வங்கி இந்த இடத்துல வலிமையாக இருக்குது. அதையும் தாண்டி சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பாலும் இந்த சிபிஎம் வேட்பாளருக்கு சாதகமாக தான் முடிவை கொடுக்க போகுது அப்படிங்கிறதும், தாவேக்கா போடப்பட்டிருக்க வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு புதுமுகம், தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாதவர் அப்படிங்கிறது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது.
ஸோ தொடர்ந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக பழனி தொகுதி இருப்பதும் இந்த முறை சிபிஎம் களத்தில் இருப்பது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, தாவேக்காவின் புதுமுகம், அதிமுக வேட்பாளருக்கு இதுக்கான அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து சிபிஎம்க்கு இந்த தொகுதியும் சாதகமான தொகுதியாகத்தான் அமையும் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி. இந்த தொகுதிக்குள்ளே தான் வேங்கை வயல் அப்படிங்கிற இடம் வருது. இந்த விவகாரம் ஆரம்பத்திலே இது சிபிஎம்முக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடை இந்த வேங்கை வயல் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குடிநீர் சாலை வசதிகள் போன்றவை ஒரு நெகட்டிவாக இருக்குது. இதை தாண்டி பார்க்கும் பொழுது சிபிஎம்மின் சார்பில் சின்னதுரை போட்டியிருக்கிறாரு. பாஜகவில் உதயகுமார், நாதாகவில் நதியா தமிழ்ச்செல்வன், தாவேக்காவில் சுப்பிரமணியன் அவர்கள் போட்டி போடுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து சின்னதுரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அதிமுக அவர்கள் ரொம்ப குறியாக நிறைய வேலைகளை கடந்த ஒரு ஆண்டுகளாகவே செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசியில் இந்த தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஷாக்காக மாறி இருக்குது. இதனால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு பெருசாக கொடுக்கல அப்படின்னும் பாஜகவின் வேட்பாளர் உதயகுமார் நிறைய இடங்களில் சுற்றுச்சூழல் வேலை பார்த்தாலும் கூட அதிமுகவிட்டிருந்து பெரிய ஒத்துழைப்பு வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. நதியா தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய பிரச்சாரமும் ஓரளவுக்கு எடுபடுது அப்படிங்கும்போது அவர் குறிப்பிட்ட செய்த வாக்குகளை அவரும் பிரிக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி சிபிஎம்னுடைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் மீண்டும் வேட்பாளர் களத்தில் இருக்கக்கூடிய சின்னத்துறை தங்கள் 5 ஆண்டுகள் என்னென்ன விஷயம்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிறார் அப்படிங்கிறதும் திமுகவினுடைய கட்டமைப்பு பலம், அப்புறம் இஸ்லாமியர்களுடைய முழு ஆதரவு இவர் பக்கம் இருப்பது, அதையும் தாண்டி தமிழ் தேசம் கட்சியினுடைய கே செல்வகுமார் இருக்கார்ல, முத்தரையர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி முழுவதுமாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு சாதகமான முடிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது திருவொற்றியூர் தொகுதி. இது போன முறை திமுக வசம் சிட்டிங் எம்எல்ஏவாக சங்கர் அப்படிங்கிறது இருந்தார். இந்த முறை சிபிஎம்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎம் சார்பில் இந்த முறை சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவரும், அதிமுகவின் சார்பில் குப்பன் அப்படிங்கிறவரும், தாவேக்காவின் சார்பில் செந்தில்குமார், என்டிகேவின் சார்பில் சத்யபாஸ்கர் ஆகியோர் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் நிகழ்ந்த தொகுதி அப்படிங்கிறது, அங்கே நிறைய தொழிற்சங்கங்களோட ஆக்டிவாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது சிபிஎம்க்கு அது ஒரு வகையில் சாதகமாக இருக்கிறது அப்படின்னும், இன்னொரு பக்கம் திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கர் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்சிக்குள்ளே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதும் அவர் அதிகமாக தலை காட்டாமல், அதாவது வேலைகள் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிபிஎம்முக்கு தலைவலியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் குப்பன் அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த தொகுதியில் பரிச்சயமான நபராகவும் எளிமையாக பழகக்கூடிய நபராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஜ்ஜை கொடுக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மீனவர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த திருவொற்றியூர் தொகுதி இருக்கிறது அப்படிங்கிறனால இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை டிவிக்கும் பெற்றுட்டு போவாங்க அப்படிங்கும்போது அது யாருடைய வாக்குகளாக இருக்க போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபேக்டராக இந்த தொகுதியில் இருக்க போகுது. அதையும் தாண்டி எண்ணூர் தொழிற்சாலை பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் திருவொற்றியூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்குது. அந்த தொழிற்சாலையில் முன்னெடுத்து கொண்டு போனதுனால அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபடுது. அதனால் இந்த நாத்தாக்காவினுடைய வேட்பாளருக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்கா பிரிக்கக்கூடிய நாத்தாக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது யாருடைய வாக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிக்கப்பட போகலாம் அப்படின்னும் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வண்ணம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி திமுகவின் கட்டமைப்பு பலம் மிக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதியாக திருவொற்றியூர் தொகுதி இருக்குது. தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய திருவொற்றியூர் அப்படின்னால திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியாகத்தான் திருவொற்றியூர் தொகுதி இதுவரைக்கும் இருந்திருக்கு. இந்த முறை சில பிரச்சனைகள் திமுக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியாக இருக்கட்டும், குப்பன் அவர்களுடைய அந்த பிரபலமாக இருக்கட்டும், நாத்தாக்காவினுடைய அந்த தொழிற்சாலை போராட்டங்களை முன்னெடுத்து சென்றதற்காக வரக்கூடிய ஆதரவு, இன்னொரு பக்கம் மீனவர்கள் வாக்குகளை தாவேக்கா பிரிப்பது, இப்படி பல முனையில் வாக்குகள் பிரிந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் முன்னாள் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கர் மீண்டும் தோழர்களோடு, அதாவது சிபிஎம் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பட்டு கட்சி பணிகளில் ஈடுபட இறங்கிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வந்தவண்ணம் இருக்குது. அது போன்ற தொடர்ந்து திமுக ஆதரவு முழுமையாக சிபிஎம்க்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த தொகுதியும் சிபிஎம்க்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும் தொகுதியாகத்தான் தெரியுது. கூட்டணி கட்சிகளிலேயே சிபிஎம் பெற்ற தொகுதிகள், அதாவது 5 தொகுதிகள், அதாவது 100% வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக பெற்றக்கூடிய கட்சியாக சிபிஎம் கட்சி அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. இந்த வகை பிரிக்கும் பொழுது கடினம், இழுபறி, வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற பிரிக்கிறதுக்கான தேவை இல்லை அப்படிங்கிறது தான் சிபிஎம்க்கு தான் இருக்க சொல்ல முடியும். அதாவது போட்டி போடக்கூடிய 5 தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் சிபிஎம் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த முறை சாதகமான ஒரு பலனாக மாறி இருக்குது. சிபிஎம் வாங்கியிருக்கூடிய 5 தொகுதிகளில் குறிப்பிட்ட தொகுதிகள் சிபிஎம்ஏ வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி சிபிஎம் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் இவங்களுடைய இந்த 100% சாதகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கான தொகுதிகளாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த சிபிஎம் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த தொகுதியை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.